நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பேரண்ட் இப்போ வந்து இவங்க வந்து கண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, என் பிள்ளைய அடிக்கிறா, இல்லாட்டி நீங்க சொல்ற மாதிரி தோசை கரண்டியை கொண்டு காட்டுறா, என்னைய மிரட்டுற மாதிரி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு போயிடுங்க. ஏன்னா அது வந்து அம்மாவுக்கும் பிள்ளைக்குள்ள ஒரு பிரச்சனை. நிச்சயமா இல்லை அப்பான்னு ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா எங்க அம்மா என்ன பண்ணாலும் எங்க அப்பா என்னை காப்பாற்றிடுவாருன்ற ஒரு தைரியம் வந்துடும் அந்த குழந்தைங்களுக்கு. அதனால நிச்சயமா நல்லதுக்காக தான் அம்மா கண்டிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்லேயே நடந்தது. எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் மட்டும்தான் டீல் பண்ணுவேன். நாங்கள் முதல்லயே போட்ட ஒப்பந்தம் தான், நான் அந்த குழந்தைங்கள வளர்க்குறேன்னா நீங்கள் கிட்ட வரக்கூடாது, இப்படி தான். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆஸ் எ லேடியாக அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த குழந்தைங்களுக்கு. எப்படி சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு புரியுன்றது. அந்த புரிய வைக்கிறதுக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பா கேரக்டர் உள்ளே நுழைஞ்சிரும். நீ எதுக்கு குழந்தைய சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, அது இஷ்டத்துக்கு விடு, நான் பார்த்துக்கிறேன், நீ வாடா செல்லணும் அப்படின்னு போயிடுவாங்க. உண்மையிலே அந்த குழந்தைங்களுக்கு அம்மா மேலே மதிப்பே இருக்காது. இப்போ அவங்க வந்து ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த குழந்தை வந்து என்ன சொல்லிச்சு, எனக்கு எங்கள் அப்பா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையாக அவங்களுக்கு ஊண்டாயிருக்கும். நம்ம இவ்வளோ பார்க்குறோமே, அந்த குழந்தைக்காக இவ்வளோ பண்ணுறோமே, ஆனால் அந்த குழந்தை பாரு டக்குன்னு அப்பா தான் பிடிக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் நல்லது சொல்லிக் கொடுக்க அம்மானால மட்டும்தான் முடியும். ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள உங்க பசங்களை கொண்டே வரல நீங்க. வை வேணாம். இது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஃபீல்டு. ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்களால வந்து எதையுமே தோல்வி எடுத்துக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் தோல்வி இருக்கும், வெற்றி தோல்விகள் சகஜம். பட் இங்கே இருக்கிற தோல்வி வந்து வெளியே பயங்கரமாக தெரிஞ்சிடும். ஒரு சப்போஸ் ஒரு படம் ஆக்ட் பண்ணுறான், அந்த படம் தோல்வி ஆகிடுச்சுன்னா அந்த பிள்ளைங்களோட லைஃப் அவ்வளோதான். தே கான் கம் அப். அவங்களால பிடிச்சி வர முடியாது. இவன் 80 வயசில் கூட நடிக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனால் இவனோட வேல்யூ என்ன, உன்னோட வேல்யூ. இப்போ நான் இங்கே உட்காந்து இன்றைக்கி பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் 2 பிள்ளைங்க தான். ஸோ ஐ ஷுட் தேங்க் தெம். அதுக்கு நம்ம ஒரு நல்ல வழி கொடுக்கணும். இப்போ அவங்க சொன்னாங்க ஐம் நாட் ஷேரிங் வித் த சில்ட்ரன். நான் என்னோட குழந்தைங்கள நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு சின்ன பழக்கம் வச்சுருக்கேன். நான் காலையில் ஷூட்டிங் போனதுலேருந்து அங்கே எத்தனை டேக் எடுத்தேன், யார் யார் வந்தால் என்னை பார்த்தாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாமே 6 மணி வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் வச்சுருக்கேன். அவங்க ஸ்கூல்லேருந்து வீடு வரைக்கும் சொல்லணும் எல்லா பழக்கமும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் லைஃபே பார்த்தீங்கன்னா. ஸோ தே கேன் வின். இன்னைக்கு இருக்க சூழ்நிலை நீங்கள் சின்ன வயசுலேருந்து யோசிச்சு பார்க்குறப்போ குழந்தை வளர்ப்புங்கிறது உங்களுக்கு கஷ்டமானதாக தெரிஞ்சிருக்கா இல்லை ஈஸியானதா? இன்னும் உங்கள் குழந்தைகள் வளர்த்தது உங்களுக்கு? ஆமாம், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. பட் நிறைய சூழ்நிலைகள் வந்து என் குழந்தைங்களும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள். ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க, அப்படி ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் என்னால் வந்து அவ்வளோ ஃபீஸ்லாம் கட்ட முடியல. என்னோட நிலைமையை வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து சொன்னேன். சரி, என்னால் வந்து இப்படிலாம் பண்ண முடியாதுன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் குழந்தைங்கிட்ட சொன்ன உடனே தே அக்ரீடு. அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்தேன் நான். அந்த ஸ்கூலில் அவங்க மார்க் எடுத்தாங்க. உண்மையிலே எல்லாரும் பெரிய லெவலில் வந்து 1200க்கு 1151 மார்க்ஸ் எடுத்தாங்க 2 குழந்தைங்களும். அதாவது பெரிய ஸ்கூலில் படித்தா தான் படிப்பு, சின்ன ஸ்கூலில் படித்தா படிப்பு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். என் குழந்தைங்களால பெரிய ஸ்கூல்லே படித்தாங்க, சின்ன ஸ்கூல் வேஷ்டி கட்டிட்டு போனாங்க ஸ்கூலுக்கு, பாவாடை தாவணி கட்டிட்டு போனாங்க. ஒரு பேண்ட் போட்டு ஹாய் ஃபைன்னு பேசுகிற ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல்லேருந்து அழகாக தமிழ் பேசி ஒரு அழகாக ஸ்லோகங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண ஒரு மடத்தில் கொண்டு படிக்க வச்சேன் குழந்தைங்கள. இன்றைக்கி அவங்களால வந்து பெரிய லெவல்லையும் வாழ முடியும், ஒரு 3000 ருபீஸ் சேலரியிலும் அவங்களால வாழ முடியும். ஸோ இதுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா என்னோட சர்க்கம்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்களால என்ன படிச்சிருக்காங்க பசங்களை, என்ன படிக்க வச்சிங்க? என் பையன் வந்து சிஏ, சிடபிள்யூஏ, சிஏல வந்து 6 சிக்மான்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது முடிச்சிருக்கான். சாக்ஸ் முடிச்சிருக்கான், சீமா முடிச்சிருக்கான். இப்போ ஜிமேட் எழுதியிருக்கான். ஐஏஎம் போகணுன்னு இருந்தான். இப்போ ஐஏஎம் விட இப்போ ஹார்வர்ட் போகணுன்னு ரெடி ஆகிட்டான். என் பொண்ணு வந்து எம்ஏபிஎல், ஏசிஎஸ், எம்பிஏ, எம்எல் ப்ளஸ் வந்து இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க 2 பேருமே. அவங்க 2 பேருடைய கம்யூனிகேஷனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே சொல்லுவான், இந்த இதுக்கு வந்து ஃபார்ம் வந்திருக்கு நான் வாங்கிடுவான்னு கேட்பாங்க. உடனே இவ சொல்லுவாள், உன்னை விட நான் இன்னொரு டிகிரி வாங்க போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் படிப்பை பற்றி தான் இருக்கும். ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி வருது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நீங்கள், உங்கள் பிள்ளைங்களை இவ்வளோ படிச்சுக்கிட்டே இருக்காங்களே, அவங்க உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆர்வம் பிள்ளைங்க நிறைய படிக்கணுங்கிறதுல? எனக்கு வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசை. இன்ஃபேக்ட் அப்படியே எனக்கு வந்து என்னோட நுனி நாக்கில் ஆங்கிலம் வரணும்னு ஆசை. எனக்கு எல்லா லாங்குவேஜஸ் மேலே ரொம்ப எனக்கு நிறைய லாங்குவேஜஸ் பேசணும் அப்படின்ட்டு. பட் என்னோட ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டோட என்னோட லைஃப் முடிஞ்சிச்சு. நான் கெரியர் இதுக்கு வந்துட்டேன். இதை வந்து என் பிள்ளைங்ககிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி திணிக்கலை, ஆனால் சொல்கிற விதமாக சொன்னேன், என் பிள்ளைங்க கேட்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஓகே. உங்க பிள்ளைங்க அதாவது நுனி நாக்கில் ஆங்கிலம் பேச எனக்கு பிடிக்கும்னு, இது சரியா தப்பாலாம் அடுத்தது ஒரு அம்மாவோட ஆசை. அந்த லெவலில் பார்க்கலாம். உங்க பிள்ளைங்க அப்படி இங்கிலீஷ்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆனால் பேச மாட்டாங்க என் பசங்க. அவங்க சொல்லுவாங்க, அம்மா தான் எங்க பேசணும் அங்க பேசுவோம். நாங்க இங்கெல்லாம் உங்ககிட்ட எல்லாம் எங்களுக்கு வந்து பொய்யா நடிக்க தெரியாது. உங்ககிட்ட எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது மாதృభాషை அம்மா பாஷை தமிழ் தான். அழகா தமிழ்ல பேசும்போது எதுக்கு நடுவில் இங்கிலீஷ் சொல்றேன். பட் இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஆசையா பார்த்துட்டே இருப்பேன் நான்.
அப்படியே ரசிப்பேன் நான். குட். உங்க பசங்க நல்லா படிக்கிற பசங்கனால அவங்க வாழ்த்தனங்கிறத நிறைய ரசிச்சிருப்பீங்கல்ல? ஆமா, ரொம்ப அதுல உங்க பிடிக்கும். பசங்களோட எந்த வாழ்த்தனம் ரொம்ப பிடிக்கும்? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டிவி எடுத்து ஓடடா இதெல்லாம் பண்ணுடா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா ரெண்டும் பண்ணாதுங்க. இப்படி படிச்சா? ஆமா, எப்ப பார்த்தாலும் புக் வாமாவே இருக்கும். ஓகே. பட் புக்வாமா இருக்கிறது உங்களுக்கு ஹாப்பியா? ஓகே. இல்ல எனக்கு ஹாப்பி இல்ல. நான் உண்மையிலே சொல்லுவேன், இப்போ இந்த குழந்தைங்க பாருங்க இங்கே ஓடிட்டே இருந்தாங்களா, எனக்கு இப்படிதான் ரொம்ப பிடிக்கும். இந்த பிள்ளைங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓடிட்டே இருக்கும். இவங்க வந்து உட்காந்த இடத்துலயே இருப்பாங்க. போதுண்டா படிச்சது மூடுனா மூடி வச்சிருவாங்க. என்னத்துக்கு சொல்றோம் ஏது சொல்றோம் கூட தெரியாது அவங்களுக்கு. ஸோ ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவாகவே இருந்துட்டாங்க ரெண்டு பேருமே. ஸோ எனக்கு என் பிள்ளைங்களை வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் இன்னைக்கு அதான் இவங்க சொன்னாங்க, பெட்ஷீட் மடிச்சு வைக்கல, ஷூ எல்லாம் போட சொல்கிறாங்க அம்மா அப்படிலாம் சொன்னாங்க. நான்லாம் வந்து என் குழந்தை எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க பெரிய ஆள் ஆகிற வரைக்கும். ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் ஒரு மூலையில் இருக்காங்க ரெண்டு பேருமே. அவங்க வேலையை அவங்களே தான் செஞ்சுக்கிறாங்க. ஸோ பசங்களால் எல்லாமே முடியும். ஆனால் நம்ம வந்து கரெக்டாக சொல்கிற விதங்கள் இருக்குது எதுவுமே. ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதாவது அம்மா வளர்க்குறதுக்கும் அப்பா வளர்க்குறதுக்கும் அந்த வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க? அம்மா வளர்ப்பு அப்பா வளர்ப்பு. அம்மா வளர்ப்பு கண்டிப்பும் இருக்கும், பாசமும் இருக்கும், அரவணைப்பு இருக்கும். அதாவது விளையாடுற நேரத்தில் விளையாடு, படிக்கிற நேரத்தில் படி, சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடு அப்படின்னு அந்த அரவணைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அப்பானால ஒரு ஸ்ட்ரிக்ட், ஐயோ படிப்பு தவிர அவருக்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம பேரண்ட்டே வந்து அப்பா என்ன படிச்சியா என்ன மார்க் அவ்வளோதான் கேட்பார் ஒழிய நீ என்ன பண்ண எதில் வீக்கு எதுவுமே கேட்டது கிடையாது. மேக்ஸ் வரலையாப்பா டியூஷன் வேணுமா அந்த மாதிரி யாருமே எந்த ஃபாதர்ஸும் கேட்டிருக்க மாட்டீங்க. சோஷியல் கரெக்டாக இருக்காப்பா. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் இருப்பாங்களோ ஒழிய ஜென்ஸ் அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், வேலையை விட்டுட்டு குழந்தைங்களுக்காக ஓடி வருவாங்க. ஏன் அந்த அப்பாங்க வர முடியல? ஆனால் படித்து மார்க் வாங்கிட்டா மட்டும் ஹீ இஸ் மை சன், ஷீ இஸ் மை டாட்டர் அப்படின்வாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பெண்கள் தான் இருக்காங்கன்றது சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க வர்ற ஆள்லாம் குண்டா போடுறாங்க. இல்லை இட்ஸ் ட்ரூ, ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். தெரியல யார்கிட்ட பதில் இருக்கா? போகலன்னா அக்கறை இல்லைன்னு கிடையாது, பாசம் கிடையாதுன்னு கிடையாது. பட் ப்ராப்ளி நீங்கள் சொன்ன ஒரு காரணம், முக்கிய காரணம் ப்ராப்ளி லைசினஸ். ப்ராப்ளி ஒருத்தர் போகிறாங்க, ரெண்டு பேர் எதுக்கு போகணும், ஒருத்தர் போனால் போதுன்ற ஒரு இது இருக்குது. போக முடியாத பட்சத்தில் நாங்கள் யாருன்னா ஒருத்தர் போய் ஆகணும், அந்த மாதிரி வரும். இப்போ உங்கள் குழந்தைய மையத்தில் வச்சுப்போம். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று வருது, ரைட்டா? ஓகே, அதை டீட்டெயிலாக படிக்கிறது நீங்களா உங்கள் மனைவியா? ப்ராப்ளி என் மனைவி தான், அவன் தான் பார்க்கப்போ ஃபுல்லாக. ஆனால் அதை அவங்களே கேளுங்களேன், அவங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் படிக்கிறப்ப ஹவு டு யூ ஃபீல்? எனக்கு வந்து ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதை தான் டீச்சர்ஸ் அசஸ் பண்ணி வர்றது தான் நம்ம குழந்தை பற்றியான ஒரு நல்ல ஃபீட்பேக்காக இருக்க முடியும். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சொல்லி ஐ ஃபீல் ஹாப்பி. என் ஹஸ்பண்ட் அது ஃபுல்லாக படிக்காததுக்கு காரணம் நான் சொல்கிறேன் என்னென்னா, நான் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிவிடுவேன் அதில் என்ன எழுதியிருக்குன்னுட்டு அவருக்கு ஃபுல்லாக சொல்லிடுவேன். மோஸ்ட்லி அம்மாக்கள் ஃபுல் கதை சொல்லுவாங்க. ஆமாம், அவர் கேட்குறாரோ இல்லையோ, என்னை பார்க்குறாரோ இல்லையோ, இல்லையா எங்கன்னா சவத்து பார்த்துட்டு இருப்பாரு, ஆனாலும் வந்து நான் சொல்லி முடிச்சிருவேன். So he knows what is there in the report. And moreover வந்து ஏதாவது சப்ஜெக்ட்ல வீக்கா இருந்தா கூட நீங்க தான் அதை ரெடி பண்ணுவீங்க. அவர்கிட்ட சொல்லி எதுவும் பண்ண மாட்டீங்க இல்லைங்களா? ஏன் அப்படி? அப்ப நீங்க தான் அவரை கெடுக்குறீங்க. வீக்கா இருக்காங்கிறதால பட் ஷீஸ் ஓவரால் ஷீஸ் குட். அதனால வந்து பிரஷர் எல்லா குழந்தைங்களும் அப்படி சொல்ல முடியல. ஏதோ அதுல ஒரு சப்ஜெக்ட் செகண்ட் லாங்குவேஜா இருக்கலாம், ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கும். நீங்க அதையே அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுல கொஞ்சம் சரியில்லை, நீங்க இவ்வளவு பேம்பர் பண்றீங்களா அவளை, அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க தானே அவரை லேசியா இருக்கீங்க. சொன்னாலும் வந்துட்டு அவர் அந்த காதுல வாங்கிட்டு இல்ல இல்ல ஆக்சுவலா அவங்க செம டீடைலா தாங்க பேசுறாங்க. இதுக்கு பின்னால ஏதோ கேம் இருக்குங்க. அவன் வந்து ஒழுங்கா படிக்கல, ரைட்டா? ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கான், ஏங்க அவன் பிசிக்ஸ்ல வீக்கா இருக்கான், யூ நீட் டு கான்ட்ரிபியூட்னு அவரையும் பிடிச்சி உட்கார வைக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லியிருக்கோம். இல்லை இதெல்லாம் எனக்கு சரியா வராது, ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு கோவம் வந்தா அடிச்சிருவேன், நீ மெதுவா பொறுமையா சொல்லி கொடு. அப்படிங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது. நான் ஒரு ட்ரிப் சொன்னா அவன் திருப்பி சொல்ல மாட்டேன்றான் பாரு. ஆக்சுவலா குழந்தைங்க ஒரு ட்ரிப் சொன்னா திருப்பி சொல்லாது. ஆமா, அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஒரு வேர்டு இருக்கு, அது கொஞ்சம் புரியாத ஸ்பெல்லிங் இருந்ததுன்னா அந்த வேர்டை ஒரு 2-3 ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன சிம்பிள்ஸ் அடையாளம் சொல்லி. சரிமா, நீங்க சொல்ற ரைட் தான். இது ஒரு பக்கம் கணவன்மார்கள் இப்படி உங்களை ஏமாத்தி உங்களை பண்ண சொல்றாங்க. ஆமா, இன்னொரு பக்கம் நீங்களே கூட அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுக்க தயார் இல்லை. உங்களுக்கு அது ஓரளவுக்கு அது இல்ல, அவங்களுக்கும் பசங்களுக்கும் அந்த கம்ஃபர்டபிள்னஸ் இருக்காது. இப்போ நம்ம பொறுமையா சொல்லி ஓடுவாங்க ஓடியாருவாங்க, அதனாலும் பிடிச்சி உட்கார வச்சு பொறுமையா சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்க அப்படி இல்லை. ஒரு டைம் நியூஸ் பேப்பர்ல ஒரு லைன் வாசிக்கிற மாதிரி தான், ஒரு டைம் வாசிச்ச உடனே அதை ரிப்பீட் பண்ணி சொல்லிடணும். இல்லைன்னா டப்புன்னு ஒரு அடி விழும், சொல்லுடா அப்படின்னு. எனக்கு மனசு வராது. இருங்க மெதுவாக சொல்லணும். அப்புறம் ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுவாங்க. இல்லை எனக்கு சரிப்படல, நீனே பார்த்துக்கோ அப்படின்றவாங்க. ஸோ
ஸோ அந்த அதாவது பொறுமை உங்களுக்கு இல்லையா அவருக்கு இல்லைன்றீங்களா? அவங்களுக்கு இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க உங்க பதவி போயிடுமோன்ற டென்ஷன்ல வேணா நானே சொல்லி கொடுக்குறேன். கோல்ங்கற இல்ல 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 ஒரு ஹோல்டு உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு இடையில ஒரு ஹோல்ட வச்சுக்கிறதுக்காக அப்பாக்களை கொஞ்சம் நாசூக்கா நகர்த்தி வைக்கிறீங்களான்னு கேக்குறேன். இல்லங்க, நாங்க அடிச்சா தாங்கிப்பாங்க, அவங்க அடிச்சா தாங்க மாட்டாங்க. தாங்குவாங்க. அப்ப எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு அப்படின்னா தெரியல, இந்த ஒரு கேள்வினாலதான் இது வருது. உங்களுக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுது அல்லது உங்களுக்கு உங்க பிள்ளையோட ஒரு இணக்கமான ஒரு சூழல் தேவைப்படுது. அந்த டெரிட்டரிக்குள்ள அப்பாங்கிற கேரக்டரை உள்ள விடாம தூரத்துல வச்சுக்க பாக்குறீங்க. அப்படியா? இல்ல அப்படி எதுவும் கேம் இருக்கா? இல்ல என் பிள்ளைய நான் எது வேணாலும் சொல்லி திட்டலாம், அடிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனா அவங்க அப்பா ஏதாவது ஏன் இப்படி பண்ணலன்னு கொஞ்சம் அதட்டி பேசினா கூட எனக்கு வந்துடும். நீங்க ஏன் பேசுறீங்க, நான் தான் பாத்துக்கலாம், நான் ஆக்ஷன் போயிடுவேன். ஸோ அதுதான் உண்மையான சைக்கிள். எனக்கு வந்து என் பிள்ளைய நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அவர் வந்து வெறும் செல்லம் கொடுக்குறாரு, செல்லத்தோடு நிறுத்திக்கலாம். அதிகாரம் பண்றது வந்து அப்ப அது அவர் புள்ள இல்லையா? அப்புறம் நம்ம எதுக்கு நம்ம புள்ள அடி வாங்குறப்போ அதை பார்க்க முடியாது சார் நம்மளால. நம்ம அடிக்கிறது ஓகே. ஆனா அம்மாக்களை வந்து சயின்ஸ் வந்து ஒரு பூனை மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து கடிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா கவி தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்பாக்களுக்கு கவி தூக்கிட்டு குறவலை வந்து கடிச்சு போடுவாங்க. ஆக்சுவலா இது ஒரு சயின்ஸ். இந்த பதில் தான் தேடினேன் ரொம்ப நேரமா. ஆக்சுவலா அம்மாக்கள் அடிக்கல சத்தம் கூட வரும், வலி குறைவா இருக்கும். அப்பாக்கள் அடிக்கிறதே தெரியாது, அப்பாக்கு அடிக்க தெரியாது. அப்பாக்களுக்கு திட்டுறது வந்து உங்க கோவத்தை உள்ள வச்சுக்கிட்டு வார்த்தையை கடுமையா வச்சிருப்பாங்க. அல்லது மனசை பிளசண்டா வச்சுட்டு கோவத்தை மட்டும் வெளியில காட்ட தெரியும். உங்களுக்கு உள்ள என்ன வருதோ அதை வெளியில காட்ட தெரியும். ஆண்கள் அப்படிதான். கோவம் வந்துச்சுன்னா அப்படியே தவம் இருந்து பெத்த பிள்ளை அப்படியே கண்ணு முன்னால கர்ண கொடூரமா தெரிஞ்சிருவான். ஆக்சுவலா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் திஸ் பாயிண்ட்.